என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் நாட்கள், குறிப்பாக அமாவாசை வருகிறது. இந்த அமாவாசையை முன்னிட்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது, இந்த நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையானது மேலும் சிறக்கும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு பழனிமலை முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையம் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஜோதிட நிலையமாக கருதப்படுது. இந்த ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனை, வியாபார ரீதியான பிரச்சனை, கணவன் மனைவி இடையே பிரச்சனை, மேலும் ஜனவசியம், பிறந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, வைகாசி அமாவாசையை முன்னிட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாங்க. மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம், இந்த நட்சத்திரங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு என கிரக நிலைகள் இருக்குதுங்க. மேலும் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9/6/2024 அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாருங்க. மேலும் 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு. 15/6/2024 அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற இருக்கிறாரு. 26/6/2024 அன்று புதன் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் திட்டமிடுவதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. நீங்கள் எதிலும் சிக்காமல் நழுவுவதிலையும் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதையும் அதிகமாக கிடைக்க பெறுவீங்க. மேலும் உங்களுக்கு பணவரவானது நீங்கள் எதிர்பார்த்தபடியே திருப்தி தருவதாகவே அமையும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்தும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும். வீண் பயத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் அடைய போகுது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடும். உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் உறவினர்கள் வருகையும் இருக்கத்தான் செய்யும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி ஏற்பட போகுது. வாழ்க்கை துணையின் ஆதரவும் உங்களுக்கு இருக்குது. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். கோபத்தை தவிர்த்து பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க. பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லது. பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும். பயணங்கள் அடிக்கடி செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாங்க. எனவே கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியும் உங்களுக்கு உண்டாகலாம். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். மற்றவர்களை திருப்தியடைய செய்யும் வகையில் உங்களது செயல்களானது இருக்கும். டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் துலங்க போகுது. அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவிகளும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றியும் பெற போறீங்க. மேலும் உங்களுக்கு விருப்பங்களும் கைகூட போகுது. அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் பகையும் உங்களுக்கு ஏற்படலாம். ராசியாதிபதி புதன் ராகுவுக்கு கேந்திரம் பெறுவதால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. வீண் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபட போறீங்க. கல்வி தொடர்பான பயணம் செல்லவும் நேரலாம். அடுத்து மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கே காணப்படும். தொழில் தொடர்பான அலைச்சலும் உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உங்களுக்கு உதவுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய இருக்கலாம். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது உங்களுக்கு நல்லதுங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பங்களும் ஏற்பட்டு அந்த குழப்பங்களும் பின்பு நீங்கிவிடும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகலாம், எனவே கவனம் தேவைப்படுது. பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்ட போறீங்க. அடுத்து புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்பட போகுது. எதிலும் எத்தனை போக்கே காணப்படுங்க. வீண் அலைச்சலும் ஏற்படலாம். கோபத்தை குறைப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதலாக உழைக்க வேண்டிய இருக்கும். பரிகாரமாக ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும். மேலும் உங்களுக்கு மன அமைதியும் உண்டாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 24 மற்றும் 25. அதிர்ஷ்ட தினங்கள் 17, 18 மற்றும் 19. மேலும் மிதுன ராசிக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால் புதிய முதலீடுகளில் அதிக அக்கறை நீங்கள் செலுத்த போகிறீங்க. செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடைந்து பொருளாதார வரவும் உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும். செவ்வாய் 10 மற்றும் 11ஆம் இடத்தில் இருப்பதால் வியாபாரிகள் வெற்றிகரமாக வியாபாரத்தை நடத்தி பணவரவை பெருக்குவாங்க. புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் வெளியூர் பயணம் செல்லும் நபர்கள் உங்களுக்கு நல்ல பலனை காண்பாங்க. மேலும் மருத்துவர்கள் புதிய சாதனையும் படைப்பாங்க. வழக்கறிஞர்கள் தங்களுடைய தொழிலில் வெற்றி கொடி நாட்டுவாங்க. ஐடி ஊழியர்களும் அமோகமான நன்மையை அடைவாங்க. குரு 11ஆம் இடத்தில் இருப்பதால் வார மத்தியில் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். கருத்தொருமித்த காதலர்கள் மனம் விட்டு பேசி தங்களுடைய பழைய பிரச்சனையை தீர்த்து கொள்வாங்க. மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி ஆசிரியர்களின் பாராட்டையும் பெறுவாங்க. சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படலாம். வீட்டை அலங்கரிக்க ஆடம்பரமாக செலவும் நீங்கள் செய்வீங்க. நிலத்தில் முதலீடு செய்வது அதிக வருமானத்தை உங்களுக்கு பெற்றுத்தருவதாக இருக்கும். சனி 9ஆம் வீட்டில் இருப்பதால் கட்டுமான துறையில் அதிக கவனம் செலுத்தி நீங்கள் வருமானத்தையும் அதிகரிப்பீங்க. தொழில் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்களும் நீங்கள் மேற்கொள்வீங்க. வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்தி வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த போறீங்க. ராகு 10ஆம் இடத்தில் இருப்பதால தொழிலை நிலைப்படுத்த கூட்டு முயற்சியில நீங்க இறங்குவீங்க. நண்பர்கள் தக்க சமயத்துல உதவியும் செய்வாங்க. கேது 4ஆம் வீட்டில் இருப்பதால வீட்டில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் உண்டாகி தூக்கத்தை தொலைக்க போறீங்க. 31ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்க எச்சரிக்கையாக காரிய மாற்றம் செய்ய வேண்டும். மேச ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய், ரிஷபம் ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை நடக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு செலவுகளை குறிக்கும் வீட்டில் உள்ள 4 கிரகத்தின் சேர்க்கை மிதுனத்துக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை தரப்போகுது. ஜூன் மாதம் முதல் நாளை 2 முக்கிய கிரகங்களும் இடம் மாறுது. இந்த 2 கிரகங்களின் சஞ்சாரமும் மிதுன ராசிக்கு சில விஷயங்களில் நல்ல பலன்களையும் செலவுகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மேசம் ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய், ரிஷபம் ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை நடக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு செலவுகளை குறிக்கும் வீட்டில் உள்ள 4 கிரகத்தின் சேர்க்கை மிதுனத்துக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை தரப்போகுது. மேலும் 2024 ராகு கேது பயிற்சியில் எந்த மாற்றமும் இல்லைங்க. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சி நடக்குது. ஜூன் மாதம் 2024 மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் புதன் 3 முறை பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியில், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் 30 இருந்து கடக ராசியிலும் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் திடீர் விரயம் தரும் சுக்கிரன் பயிற்சி, அதாவது ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் ஆட்சி பெற்றும் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு சென்றாருங்க. இதனால் உங்களுக்கு வருமானமானது அதிகரித்து காணப்படும். விரயம் தரும் குரு பயிற்சி, அதாவது ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுறாரு. ஆளுமையை அதிகரிக்கும் சூரியன் பயிற்சி, அதாவது ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியில் உங்களுடைய ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணையறாருங்க. மேலும் லாபம் தரும் செவ்வாய் பயிற்சி, ஜூன் 1 முதல் மாதம் முழுவதும் மேச ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அடுத்து வளர்ச்சி கொடுக்கும் ராகு பயிற்சி. ராகு மற்றும் கேது பயிற்சியில் மிதுனம் ராசிக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ராகு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. ஜூன் மாதம் மிதுன ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும் ராசியிலும் சஞ்சரிக்குதுங்க.
இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் நாட்கள் அமாவாசையை முன்னிட்டு எப்படி அமைய போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.